ஆத்மா நமஸ்தே. பிராணி ஹீலிங் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். பிராணானா சான்ஸ்கிரிட் வேர்டு. இதை தமிழில் உயிர் சக்தின்னு சொல்லலாம், ஜீவசக்தின்னு சொல்லலாம். சிகிச்சைனா நோயை குணப்படுத்துறது. இந்த பிராணாவை பயன்படுத்தி நம்ம உடல் தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ள திறன் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறது தான் பிராணி ஹீலிங். இந்த ஜீவசக்தி எல்லா உயிர்களிடமும் காணப்படுது. பிளான்ட்ஸ், பேர்ட்ஸ், ஹியூமன்ஸ், அனிமல், பாக்டீரியா, வைரஸ்னு எல்லா இடத்துலையும் இருக்குது. இது பூமி முழுவதும் நிறைந்து காணப்படுது. பிராணி ஹீலிங் நோயாளிகளுக்கான சிகிச்சை மட்டும் கிடையாது. வெற்றி பெறணும்னு நினைக்கிற எல்லா மக்களுக்கும் இந்த பிராண சிகிச்சை ரொம்பவே முக்கியம். நம்ம உடலில் எப்போல்லாம் ஜீவசக்தியோட அளவு குறையுதோ நம்மளோட சிந்திக்கும் திறன் பாதிக்கப்படுது. இதனால் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமாக, ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக, ஹெல்த் ப்ராப்ளமாக, பிஸ்னஸ் ப்ராப்ளமாக நமக்கு வருது. இந்த உயிர் சக்தி குறையிறப்ப உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் எல்லா தொந்தரவும் வர காரணமாக அமையுது. எப்போல்லாம் நம்ம தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக நெகட்டிவாக சிந்திக்கிறோமோ அப்போல்லாம் நம்ம உடம்புல இருந்து உயிர் சக்தி அளவு குறையுது. இதை ஒரு சில பயிற்சி மூலமாக உயிர் சக்தியை ஃபீல் பண்ணி பார்க்கலாம். 2 உள்ளங்கை நடுவில் கட்டை விரலால் அழுத்தின இடத்துல கவனம் இருக்கட்டும். நான் சொல்கிற வார்த்தையை திரும்ப சொன்னாலும் சரி, மனசுக்குள்ளே ரிப்பீட் பண்ணாலும் ஓகே தான். ரொம்ப ரிலாக்ஸாக உங்கள் ப்ரீத்திங்லேயும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ ஜீவசக்தி சொல்லுங்கள், உயிர் சக்தி சொல்லுங்கள். இப்போ மனசுக்குள்ளே கைகளை பக்கத்தில் கொண்டு வரேன்னு நினச்சிக்கோங்க. இப்போ கைகளை பக்கத்தில் கொண்டு வர முயற்சி பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் கைகளை பக்கத்தில் கொண்டு வர முயற்சி பண்ணுறப்ப ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மாதிரி ஒரு அழுத்தத்தை ஃபீல் பண்ணிங்க? சூப்பர். யாரெல்லாம் அந்த அழுத்தத்தை ஃபீல் பண்ணிங்களோ அவங்க பிராணாவை நல்லாவே ஃபீல் பண்ணியிருக்கீங்க. இந்த பிராணா கைகளுக்கு நடுவில் மட்டும் இல்லாமல் நம்ம உடல் முழுவதும் சுற்றி சூழ்ந்து காணப்படுது. இந்த பிராணசக்தியோட அளவு குறையிறப்ப தான் நம்ம உடல் நோயாகவும் மன ரீதியான குழப்பங்களாகவும் வெளிப்படுது. இந்த பிராணி ஹீலர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஜீவசக்தியை உள்வாங்கி நோயாளிகளுக்கு கொடுக்குறாங்க. அந்த உயிர் சக்தியை வாங்கின நோயாளி அவங்களோட செல்ஃப் ரெக்கவரி இன்க்ரீஸ் ஆகி அந்த நோய் குணமாகுது. அதனால் அவங்களால தெளிவாக சிந்திக்க முடியுது. வெற்றிகரமாக வாழ்க்கையில் வளர்ச்சி அடையணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் பிராணி ஹீலிங் ரொம்பவே முக்கியம். இந்த பிராணி ஹீலிங் யாருக்கெல்லாம் ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், ஒர்க்கிங் பீப்புள், பிஸ்னஸ்மேன், ஹவுஸ் ஒய்ஃப்னு எல்லாருக்குமே இந்த பிராணி ஹீலிங் ரொம்ப முக்கியம். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, அவங்களோட ஒர்க்கை இன்னும் எஃபிஷியண்ட்டாக பண்ணி அவங்க லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுறதுக்கு பிராணி ஹீலிங் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இந்த பிராணி ஹீலிங்கை பற்றி இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புனீங்கன்னா நியர்பை சென்டர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.